வணக்கம். நம்ம விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அட்டகாசமான மாடு 6 பல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மோட்டி மாடு கேரளாவுக்கு விற்பனை ஆச்சு. நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு 20 மாடுகள் எப்போவுமே இருக்கும். ஹெச்எஃப் மாடுகள், ஜெர்சி மாடுகள் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன நிறங்கள் நீங்கள் வேணுமோ அந்த மாதிரி நிறங்களை செலக்ட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுத்த கருப்பு மாடு வேணும்னாலும் சரி தான், கருப்பு வெள்ளை வரணுனாலும் சரி தான், இல்லை ஒயிட் மெஜாரிட்டி வெள்ளையோட நிறங்கள் அதிகமாக இருக்க மாதிரி மாடுகள் வேணும்னாலும் சரி தான், இல்லை கரிஞ்சவள மாடுகள் வேணும்னாலும் சரி தான். இந்த மாதிரி நல்ல மாடுகள், இளம் மாடுகள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். தலையீத்து 2 மாடுகள் மட்டுமே பெரும்பாலும் இருக்கும். உங்களுக்கு நல்ல காம்பு எல்லாமே நீங்கள் கறக்கிறதுக்கு எல்லாம் நல்ல நீள காம்பாக இருக்கக்கூடிய மாடுகள் தான் கையில் இருக்கும். இல்லை நீங்கள் மிஷின் கறவை போடணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதுக்கேற்ற மாடுகள், சூப்பர் மாடுகள் தான் கையில் இருக்கும். உங்களுக்கு மாடுகள் தேவை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். நல்ல உயர்தர ஹெச்எஃப் அப்புறம் உயர்தர ஜெர்சி மாடுகள் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கிராஸ் மாடுகள் தான் வேணும், உங்களுக்கு வெயிலெல்லாம் நல்லா தாங்கி மேய்ச்சலில் மேயணுனாலும் அதுக்கேற்ற மாடுகளும் சூப்பர் மாடு நம்ம பண்ணையில் அமைஞ்சிருக்கு. இப்போவும் நல்ல மாடுகள் இருக்குது. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா 4 கால்களும் நல்ல ஊக்கத்தோடு, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டோட, நல்ல ஒரு பண்ணை தோதுக்கு சூப்பரான மாடு. இளம் மாடு தான். நம்மகிட்ட ஈத்து மாடுகளுக்கு வேலையே இருக்காது. இளம் மாடுகள் இருக்கும். உங்களுக்கு ஈத்து மாடு தான் கண்டிப்பாக வேணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில மாடுகள் வந்து நம்ம ஈத்து மாடுகள் எடுத்து வைக்கலாம். நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் 30 மாடுகள் வரை இருக்கும். தாராளமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கிடலாம். குறைஞ்சது 20 மாடாச்சும் எப்போவுமே கையில் இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு மாடு வேணும்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துவோங்கன்னு தான் எல்லா வீடியோலையும் போடுறோம். இப்போ கூட மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 மாடுகள் தமிழ்நாட்டில் வேலூருக்கு போகுது. எங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கமாக இருக்கோம், சவுத் சைடில் இருக்கோம். இப்போ நார்த்து சைடு லாஸ்ட்டுக்கு மாடு போகுது. எங்கன்னா வேலூர் போகுது. அங்கேருந்து வந்து இங்கே வந்து மாடு எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா நம்மளோட மாடோட குவாலிட்டி தான் காரணம். நம்மகிட்ட 3 டைம் இதுக்கு முன்னே வந்து மாடு எடுத்திருக்காங்க. ஒரு 6 மாடு எடுத்திருக்காங்க. இப்போவும் திரும்ப வந்திருக்காங்க மாடு எடுக்கிறதுக்காக. ஒரு 2 மாட்டுக்கு வந்திருக்காங்க. சூப்பர் மாடாக நம்ம பண்ணி கொடுப்போம். அப்போ நம்ம மாடுகள் பொறுத்தவரை நம்ம கையில் வச்சு பார்க்குறதுல தீவன முறைகள், தண்ணி முறைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மாடாக நல்ல குவாலிட்டியில் இருக்கும். மாட்டை பொறுத்தவரை நம்ம மாடுகளுக்கு என்னென்ன ஃபுட்டு நம்ம கொடுப்போம்னு பார்த்திங்கன்னா, கோதுமை தவிடு, கடலை புண்ணாக்கு, அப்புறம் உளுந்தந்தூசி, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுப்போம். பருத்தி விதைகளில் நாட்டு விதை அந்த கிட்டத்தட்ட ஒரு 80-85 ரூபா வரைக்கும் விதை வரும். அந்த நாட்டு விதைகளை வந்து நம்ம கிரைண்டரில் அரைச்சி கொடுப்போம். இல்லைன்னா சாயங்கால நேரத்தில் கோதுமை தவிடும் கடலை புண்ணாக்கையும் பிணைஞ்சி நைட்டு நேரத்தில் நம்ம மாட்டுக்கு முன்னாடி வச்சு அதை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வைக்கோலோ புல் எதுவுமே போட மாட்டோம். என்ன காரணம்னா மனிதனுக்கு ஒரு இறப்பை, மாட்டுக்கு 4 இறப்பைகள். அதனால் மாடுகள் பொறுத்தவரையில் சாப்பிட்டுட்டு அதை வெளியில் எடுத்து அசை போடணும். அப்போ தான் மாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதை அசை போட்டால் தான் மாட்டுக்கு சத்தும் உடம்புல சேரும். அதனால் நைட்டு நேரம் தான் நம்ம வந்து விதை வைப்போம். தண்ணி கூட போட்டு யாரும் விதை வைக்காதீங்க. நீங்கள் தண்ணி கூட போட்டு உங்களுக்கு விதை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் தண்ணியில் நனைய வச்சு அப்புறம் அரைச்சி கொடுங்க. சரியா, அரைச்சி தண்ணி கூட கொடுங்க. அது உடம்புல நல்லா மாடுகளுக்கு பிடிக்கும். உங்களுக்கும் உயர்தர மாடுகளில் நல்லா மோட்டி பிரீடோ, ஹெச்எஃப்பில் மோட்டி கொம்பு இல்லாத மாடு வேணும்னாலும் சரி தான், செவல நேர மாடு ஜெர்சி மாட்டில் கொம்பு இல்லாத மாடுகள் வேணும்னாலும் சரி தான், நீங்கள் வாங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சூப்பராக பண்ணி தரலாம். நம்மகிட்ட நல்ல மாடுகள் மட்டும்தான் எப்போவுமே கையில் இருக்கும். அது மாதிரி மாட்டில் உடம்புல எலும்பு தெரியாத மாடுகள் மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு நல்ல பண்ணையாக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டி மாடுகளை நம்மளால் பண்ணி தர முடியும். பெரும்பாலும் உங்களுக்கு நம்ம மாடுகள் எங்கெல்லாம் போயிட்டுருக்குன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில், அப்புறம் மார்த்தாண்டம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எல்லா பக்கமுமே மாடுகள் போய்கிட்டு இருக்குது. ராஜபாளையத்துலேருந்து எல்லா சைடும் மாடுகள் போயிட்டுருக்கு. நீங்கள் மாடு வேணும்னா நேரடியாக வந்துடலாம் நம்ம பண்ணைக்கு. தாராளமாக 20 மாடில் செலக்ட் பண்ணி சூப்பர் மாடை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். உங்கள் வீட்டு தேவைக்காக இருந்தாலும் பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சூப்பர் மாடுகள் நம்ம கையில் அமைஞ்சிருக்கு. எப்போ வேணாலும் நீங்கள் மாடுகளை எடுத்து கொண்டு போயிடலாம். குணவனங்கள் எல்லாத்தையும் பார்த்து சூப்பராக கொண்டு போய்க்கலாம்.